ராஜபாளையம் தொகுதியிலே திராவிட முன்னேற்ற கழக வேட்பாளராக போட்டியிடுகின்ற சட்டமன்ற உறுப்பினராக சிறப்பாக உங்கள் முன்னால் பல்வேறு திட்டங்களை நிறைவேற்றி மீண்டும் ஆதரவு கேட்டு வருகின்ற தங்கபாண்டியன் அவர்களுக்கு உதயசூரியன் சின்னத்திலே ஆதரவு கேட்டு நடைபெறுகின்ற இந்த பொதுக்கூட்ட நிகழ்ச்சியிலே வரவேற்புரை ஆற்றியிருக்கின்ற ராஜபாளையம் நகர கழகத்தின் செயலாளர் பேங்க் ராமமூர்த்தி அவர்களே, வடக்கு நகர கழக செயலாளர் மணிகண்டராஜா அவர்களே, முன்னிலை பொறுப்பேற்றிருக்கின்ற நகராட்சி மன்றத்தின் தலைவர் பவித்ரா ஷியாம் அவர்களே, ஒன்றியத்தினுடைய முன்னாள் பெருந்தலைவர் சிங்கராஜ் அவர்களே, ஜெயமுருகன் அவர்களே, பாலசுப்பிரமணியன், இளங்கோவன், சுந்தர் அவர்களே, நிகழ்ச்சியிலே பங்கேற்று சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற நம்முடைய தோழமை கட்சியை சார்ந்த இந்தியர்கள், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் சுப்பிரமணிய அவர்கள், விடுதலை சிறுத்தைகள் கட்சியை சார்ந்த சரவணன், மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய நகர செயலாளர் மதியழகன், திராவிடர் கழகத்தின் தலைமை கழக அமைப்பாளர் திருப்பதி, தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தின் நகர செயலாளர் KP குமார், இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் மாவட்ட தலைவர் லிவாவுதீன், மனிதநேய மக்கள் கட்சியின் நகர தலைவர் துவான்சா, SDBI அமைப்பினுடைய தலைவர் சையது அபுதாகிர், மனிதநேய ஜனநாயக கட்சியின் மாவட்ட செயலாளர் கண்மணி காதர், ஆதி தமிழர் கட்சியை சார்ந்த கருப்புசாமி, தம்பி கனகராஜ், சுமதி ராமமூர்த்தி, நவமணி, வேல்முருகன், பாஸ்கரன், ராதாகிருஷ்ண ராஜா, ஆனந்த் கார்த்திக், ராதா கார்த்திகேயன், கல்பனா குழந்தைவேலு உள்ளிட்ட மேடையிலே வீற்றிருக்கின்ற முன்னோடி பெருமக்களே, வாக்காளர் பெரியவர்களே, தாய்மார்களே, உங்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம். புதுகை பூபாலம் கலைக்குழுவினர் நீண்ட நேரம் நடத்திய அரசியல் நையாண்டி நிகழ்ச்சிக்கு தொடர்ந்து கழகத்தின் இளைஞரணி செயலாளரும் தமிழ்நாட்டினுடைய துணை முதலமைச்சருமான தம்பி உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் இதே இடத்திலே உரையாற்றி சென்றதற்கு பின்னால் நான் உங்களை சந்திக்க வந்திருக்கிறேன். உச்சக்கட்டமான நேரம் இது. இன்னும் 8 நாட்களில் எதிர்கால தமிழகம் எப்படி இருக்க வேண்டும் என்று தீர்ப்பளிக்க வேண்டிய உங்கள் முன்னால் நல்ல தீர்ப்பு வழங்குங்கள் நாட்டு மக்களே என்ற வேண்டுகோளோடு வந்திருக்கின்றோம். இந்த தேர்தல் ரொம்பவும் இன்றியமையாத தேர்தல். இங்கே நான் உரையாற்றுவதற்கு முன்னால் என்னை பேச அழைத்த நகர செயலாளர் ராமமூர்த்தி, நாளை காலை எங்கு நோக்கிலும் எல்லா வீடுகளிலும், இல்லங்களிலும், சாலைகளிலும், மக்கள் கூடுகின்ற இடங்களிலும் கருப்பு கொடிகள் பறந்திட வேண்டும் என்ற தலைவருடைய வேண்டுகோளை முன்னால் எடுத்து அதற்கான காரணம், நாளை நாடாளுமன்றத்தின் சிறப்பு தொடர் நடைபெற இருக்கின்றது. ஏப்ரல் 23 தமிழ்நாட்டின் சட்டப்பேரவை தேர்தல், ஏப்ரல் 29 மேற்கு வங்காளத்திலே தேர்தல். இந்த சூழ்நிலையில் என்ன காரணத்திற்காக இவ்வளவு அவசரமாக இந்த கூட்டம் என்று சொன்னால், தமிழ்நாட்டிலே மக்களவை, மாநிலங்களவை உறுப்பினர்கள் மொத்தம் 55 பேர் எதிர்கட்சியை சார்ந்தவர்கள். அதே போல மேற்கு வங்காளத்திலே எதிர்கட்சியை சார்ந்தவர்கள் 56 பேர். இவ்வளவு பேரையும் உச்சக்கட்ட தேர்தல் பிரச்சாரத்தின் போது களத்தில் இருந்து அகற்றி டெல்லியிலே முடக்கி வைக்கின்ற ஒரு சூழ்ச்சியை ஒன்றிய அரசு செய்திருக்கின்றது. நாங்கள் இவ்வளவு பேர், மிக முக்கியமாக ஒன்றை இங்கே இருக்கிற மகளிருக்கு நான் தெரிவிக்க கடமைப்பட்டிருக்கின்றேன். இந்தியாவில் இருக்கிற நாடாளுமன்ற உறுப்பினர்கள் தொகுதியை அதிகரிக்கின்ற ஒரு மசோதா, அரசியல் சட்ட திருத்த மசோதா
அத்தோடு சேர்த்து ஏற்கனவே நிறைவேற்றிய மகளிருக்கு நாடாளுமன்றத்திலும் சட்டமன்றங்களிலும் 33 விழுக்காடு இடஒதுக்கீடு செய்கின்ற மசோதா, இந்த ரெண்டையும் இணைத்து கொண்டு வருகின்ற ஒரு தந்திரத்தை கையாண்டிருக்கிறார். மகளிருக்கு இடஒதுக்கீடு தர வேண்டும் என்பதில் எல்லோருக்கும் முந்தி திராவிட முன்னேற்ற கழகம் முதலிடத்தில் நிற்கின்றது. அதனால்தான் இந்தியாவில் எங்கும் இல்லாத அளவிற்கு உள்ளாட்சி மன்றங்களிலே 50 விழுக்காடு மகளிருக்கு தந்த ஒரே மாநிலம் தமிழ்நாடு மட்டும்தான். அது மட்டுமல்ல, இந்த கூடுதல் தகவலையும் தெரிவித்துக் கொள்ளுங்கள். தமிழ்நாட்டிலே கலைஞர் முதலமைச்சராக இருந்தபோது வேலை வாய்ப்புகளில் 30 விழுக்காடு பெண்களுக்காக ஒதுக்கினார். ஆண்களுக்கு நிகராக பெண்கள் போட்டியிட வேண்டிய சூழலை உணர்ந்து சிரமத்தை குறைப்பதற்காக 100 பணியிடங்கள் காலியாகின்றன என்றால் அதில் 30 பெண்களுக்கு என்று ஒதுக்கினார். அதை நம்முடைய இன்றைய தலைவர் 40 விழுக்காடு என்று பெண்களுக்காக உயர்த்தி இருக்கிற இயக்கம் திராவிட முன்னேற்ற கழகம். ஆனால் நடைபெற இருக்கின்ற கூட்டத்தொடரில் வர இருக்கின்ற இந்த மசோதாவை திராவிட முன்னேற்ற கழகம், காங்கிரஸ், கம்யூனிஸ்ட் கட்சிகள், எதிர்கட்சிகள் அத்தனை பேரும் எதிர்த்து வாக்களிக்க நாங்கள் அங்கே தயாராக இருக்கிறோம். ஆக அவர்கள் சொல்லக்கூடும் மகளிர் மசோதாவை எதிர்க்கிறோம் என்று. இரண்டையும் தனித்தனியாக கொண்டு வந்திருந்தால் வேறு. இன்றைக்கு இந்தியாவிலே மொத்தம் 543 நாடாளுமன்ற உறுப்பினர்கள், அதை 850ஆக உயர்த்தப் போகிறார்கள். அப்படி உயர்த்துவது எந்த அடிப்படையில் என்றால் மக்கள் தொகையின் அடிப்படையில். தமிழ்நாடு, கேரளா போன்ற மாநிலங்கள் குடும்ப கட்டுப்பாட்டை சரியாக கடைபிடித்த காரணத்தினால், மக்கள் தொகையை கட்டுப்படுத்திய காரணத்தினால் மக்கள் தொகை கட்டுப்பாட்டுக்குள்ளே இருக்கின்றது. ஆனால் வடக்கே இருக்கிற உத்தரப்பிரதேசம், பீகார் போன்ற மாநிலங்களில் அப்படி கட்டுப்படாத காரணத்தினால் மக்கள் தொகை பெருகி இருக்கிறது. இதனால என்ன விளைவு ஏற்படும் என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். நான் தேர்தலுக்கு தான் பேச வந்திருக்கிறேன். ஆனால் இந்த தகவல்களும் உங்களுக்கு இந்த தேர்தலில் அவசியம் என்பதால் நான் விளக்க வேண்டியது அவசியம். அந்த அடிப்படையிலே இந்த 850 இடங்களை பிரிக்கிற போது தமிழ்நாட்டுக்கு இப்போது 39 நாடாளுமன்ற உறுப்பினர்கள், அது 48ஆக உயரப்போகின்றது. வெறும் 9 இடங்கள் மட்டும்தான். ஆனால் அதே நேரத்தில் உத்தரப்பிரதேசத்தில் 80 இடங்கள் இருக்கிறது, அது 132ஆக உயரப்போகிறது. பீகாரிலே 40 என்று சொல்வது 70ஆக தொட இருக்கின்றது. ஆக என்ன நடக்கும் என்றால், இனிமேல் நாடாளுமன்றம் முழுவதும் வட மாநிலத்திலிருந்து இருக்கிறவர்கள் மட்டுமே தான் இருப்பார்கள். எல்லா இல்லங்களிலும் கருப்பு கொடிகள் ஏற்றிட வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார். நான் இன்று இந்த நிகழ்ச்சிக்காகத்தான் தங்கியிருந்தேன். காணொளி வாயிலாக மாலையில் தலைவரோடு ஒரு கூட்டம். நாளை காலை நான் டெல்லியில் இருக்க வேண்டும். நாடாளுமன்றம் செல்ல இருக்கிற நாங்கள் அனைவரும் கருப்பு சட்டை அணிந்து செல்ல இருக்கிறோம். முதலமைச்சரும் அப்படித்தான் இருப்பார். ஆக இந்த கருப்பு சட்டையோ கருப்பு கொடியோ என்பது நம் கண்டனத்தை தெரிவிப்பது. அந்த கண்டனம் என்பது யாரும் திசை திருப்ப முயல்வார்கள். மகளிர் இடஒதுக்கீடு மசோதாவை எதிர்த்து அல்ல, இந்த நாடாளுமன்ற உறுப்பினர்கள் தொகுதியை உயர்த்துவதை, நாம் வஞ்சிக்கப்படுவதை எதிர்த்துதான் என்பதை கழக தோழர்கள் செல்லுகிற இடமெல்லாம் சொல்ல வேண்டும் என்று நான் அன்போடு முதலில் கேட்டுக்கொள்ள விரும்புகிறேன். ஆக என்ன தெரிகிறது, நடைபெற இருக்கிற இந்த தேர்தல் வழக்கமான தேர்தலுக்கு கொஞ்சம் மாறுபட்டது. எந்த வகையில் என்றால், தமிழ்நாடு என்பது தனித்துவம் நிறைந்த ஒரு மாநிலம். இங்கே 100 ஆண்டுகளுக்கு மேலாக திராவிட பேரியக்கம் உருவாக்கி வைத்த கொள்கைகள், தலைவர்கள் உழைத்த உழைப்பு, கிடைத்த ஆட்சி நேரத்தில் எல்லாம் செய்த சாதனைகள் தமிழ்நாட்டை உயர்த்தி இருக்கின்றது. இங்கே சாதி மத பேதம் இல்லை, பொருளாதார ஏற்றத்தாழ்வு இல்லை, எல்லோருக்கும் எல்லாம் என்று ஆட்சி நடந்து கொண்டிருக்கிறது. மக்களும் அப்படித்தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறார். இந்துக்களும், இஸ்லாமியர்களும், கிறிஸ்துவர்களும், சீக்கியர்களும் அனைவரும் ஒன்று என்று வாழ்கிறோம். மதசார்பற்ற நாடு என்பதற்கு இலக்கணமாக தமிழ்நாடு திகழ்கிறது. விநாயகர் ஊர்வலம் போகிற போது அந்த வழியிலே நின்று கொண்டு இஸ்லாமிய தோழர்கள் அவர்களுக்கு சர்பத் வழங்குகிற காட்சி இந்தியாவில் தமிழ்நாட்டில் மட்டும்தான் உண்டு. அதுபோல அவர்களுக்கு என்ன
பங்கேற்கிற பாங்கு நமக்கும் உண்டு, கிறிஸ்துவர்களுக்கும் உண்டு. ஆனால் இதற்கெல்லாம் மாற்றாக இந்தியாவில் ஒரே ஒரு மதம் தான் இருக்க வேண்டும். பல மொழிகள், பல பண்பாடுகள், பல இனங்கள் உள்ள நாட்டில் ஒரே ஒரு மொழி, இந்தி மொழிதான் இருக்க வேண்டும் என்று எல்லாவற்றையும் ஒற்றையாக மாற்றுகிற பாரதிய ஜனதா கட்சி தமிழ்நாட்டிற்குள் நுழைய பார்க்கிறது. எச்சரிக்கிறேன், இது தேர்தல் தான். ஆனாலும் தயவு செய்து நீங்கள் மிக முக்கியமான இதை மனதில் வைத்துக் கொள்ளுங்கள். இது சித்தாந்தங்களுக்கு இடையே நடைபெறுகிற தேர்தல். திராவிட இயக்க தத்துவத்திற்கும் இந்த மண்ணுக்கு பொருந்தாத ஒற்றை தன்மை கொண்ட பாரதிய ஜனதா கட்சியினுடைய தத்துவத்திற்கும் நடைபெறுகிற போராட்டம். ஆனால் இங்கே வெளியில் அவர்கள் அணுகிற முகமூடி அதிமுக என்பது. பாரதிய ஜனதா பல மாநிலங்களிலே தந்திரங்களின் மூலமாக பல யுக்திகளை கடைபிடித்து, முறைகேடான வழிகளை கடைபிடித்து ஆட்சிகளை கைப்பற்றி விட்டார்கள். வடக்கே பல மாநிலங்கள் வீழ்ந்து விட்டன. அவர்களால் நுழைய முடியாத மாநிலம் தமிழ்நாடு என்ற காரணத்தால் அவர்கள் இங்கே வருகிற போது அவர்களுக்கு பல்லக்கு தூக்குகிற கட்சியாக அதிமுகவும் மற்றவர்களும் மாறிவிட்டார்கள். வந்தால் தமிழ்நாட்டில் இருக்கிற சுமூக நிலை மாறிவிடும். தடுத்து நிறுத்துகிற காவல் அரணாக திராவிட முன்னேற்ற கழகம் இருக்கலாம், எங்களோடு இந்த கூட்டணி கட்சிகள் இருக்கலாம். ஆனால் இந்த பேராபத்தை உணர்ந்து எங்களுக்கு ஆதரவு தர வேண்டிய கடமை மக்களாகிய உங்களுக்கு இருக்கிறது என்பதை நான் முதலில் வலியுறுத்த விரும்புகின்றேன். இந்த தேர்தலை சாதாரணமாக எடுத்துக் கொள்ளாதீர்கள். தங்கபாண்டியனுக்கு நீங்கள் அளிக்கிற வாக்கு என்பது தளபதி மு.க. ஸ்டாலின் மீண்டும் முதல்வராகிறார் என்பதற்கான வாக்கு. அவர் முதல்வராகிறார் என்றால் திராவிட மாடல் ஆட்சி தொடர்கிறது என்றுதான் பொருள். திராவிட மாடல் ஆட்சி என்பது என்ன? எங்களுக்கு வாக்களித்தவர்களுக்கு மட்டுமான ஆட்சி அல்ல, எங்களுக்கு வாக்களிக்காதவர்களுக்கும் சேர்த்து நல்லது செய்கிற ஆட்சி. நான் முதலில் ஒன்றை சொல்ல விரும்புகிறேன். பொதுமக்களாகிய உங்களுக்கு ஒரு கடமை உண்டு, நாடாளுகின்ற அரசாங்கத்திற்கு ஒரு கடமை உண்டு. மக்களுக்கு என்ன கடமை என்றால் நல்ல அரசாங்கத்தை தேர்ந்தெடுக்க வேண்டும். அரசாங்கத்தினுடைய கடமை என்னவென்றால் மக்களுக்கு நல்லது பார்த்து பார்த்து செய்ய வேண்டும். 5 ஆண்டுகள் எங்களிடம் நீங்கள் ஆட்சியை ஒப்படைத்தீர்கள், இவ்வளவு நல்லது செய்திருக்கிறோம் என்று சொல்லிக் கொண்டு வந்து உங்கள் முன்னால் இருக்கிறோமே தவிர ஒரு சட்டமன்ற உறுப்பினர் இது நாள் வரை எவரும் செய்திராத சாதனைகளை, தீர்த்து வைத்த பிரச்சனைகளை இந்த இடத்துல பட்டியலிடுகிறாரே, இதுதான் ஒரு மக்கள் பிரதிநிதிக்கு அடையாளம், இதுதான் ஒரு அரசாங்கத்தினுடைய அடையாளம். அந்த வகையில் இன்றைக்கு நாங்கள் கம்பீரமாக வந்து நிற்பதற்கு காரணம் எங்கள் முதலமைச்சர். நிறைய சொல்லலாம். இப்போது 1,31,00,000 மகளிர் உரிமை தொகை பெறுகிறார்கள். அதில் திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்தவர்கள் மட்டும் இல்லை, மற்ற கட்சியினரும் இருக்கிறார்கள் என்பதை மறந்து விடாதீர்கள். பாகுபாடு கிடையாது. அங்கே திட்டங்கள் என்றால் எல்லோருக்கும் சேர்த்துதான். உரிமை தொகை என்று சொல்கிற போது அது என்ன உரிமை தொகை? குடும்ப தலைவிகளுக்கு 1000 ரூபாய் மாதந்தோறும் தருகிறோம். அந்த 1000 ரூபாய் என்ன பெரிய காசா? சொல்லக்கூடியவர்கள் உண்டு, அப்படிப்பட்டவர்களும் இருக்கிறார்கள். ஆனால் அந்த 1000த்தினுடைய மதிப்பு என்ன என்பது எதிரே இருக்கிற உங்களுக்கு தெரியும். உதாரணத்திற்கு சொல்லுகிறேன். கணவன் வீட்டை விட்டு வெளியே கிளம்புகிற போது ஒரு சாதாரணமான நடுத்தர ஏழை குடும்பத்தை சார்ந்த தாய் அவன் மனைவி பக்கத்திலே வந்து கையிலே இருக்கிற ஈரத்தை முந்தானையிலே துடைத்து கொண்டு தயங்கி தயங்கி ஒரு 100 ரூபாய் பணம் இருந்தால் கொடுத்து விட்டு செல்லுங்கள். பள்ளிக்கூடத்திலே பிள்ளைகள் பிக்னிக் போகிறார்களாம். 4 நாட்களாக பிள்ளை முகத்தை பார்த்து கொண்டே இருக்கிறது. உங்களிடம் கேட்க பயப்படுகிறது என்று சொன்னவுடன் என்னிடம் காசு இல்லை என்று சொல்லுகிற கணவன்களும் உண்டு. உனக்கும் உன் பிள்ளைக்கும் வேறு வேலை இல்லை என்று சொல்லிவிட்டு போகிற ஆண்களும் உண்டு. இந்த பெண் மீண்டும் அடுப்படைக்கு போகிற போது அடுப்படை கொதிக்கிற உலையோடு சேர்த்து உள்ளமும் கொதிக்கும். ஒரு கையில 100 ரூபாய் காசு இல்லாத காரணத்தினால் புள்ள தவன் நம்ம முகத்தை பார்த்துக்கிட்டே நிற்குது. அந்த மனுஷன் பணம் தர மாட்டேங்கிறாரு, என்ன வாழ்க்கை இதுன்னு நினைச்சு இயங்குகிற அந்த பெண்ணுக்கு வங்கி கணக்கில் 1000 வந்து விழுகிற போது அதன் அருமை அவருக்கு. அந்த 1000 வைத்துக் கொண்டு 6 கொடுத்தா 100 ஆக்குவாங்க அம்மான்னு ஒரு பாட்டு உண்டு. அது மாதிரி அதை வச்சுக்கிட்டு சிறுக சிறுக தனக்கு தேவையானதை, வீட்டுக்கு தேவையானதை, பிள்ளைகளுக்கு தேவையானதை செய்கிற
அந்த பெரிய அருமையான திட்டத்தை கொண்டு வந்தது தமிழ்நாட்டில் எங்கள் தளபதி அண்ணன் ஸ்டாலின். இன்றைய விலைவாசியை கருத்திலே கொண்டு அந்த 1000 மீண்டும் ஆட்சிக்கு வருகிற போது 2000 தரப்படும் என்று உறுதி. ஒன்றை மறந்து விடாதீர்கள், இவர் முதலமைச்சரானவுடன் இட்ட முதல் கையெழுத்து என்ன தெரியுமா? விடியல் பயணம். விடியல் பயணம் என்பது நகர பேருந்துகளில் மகளிர் பயணம் செய்யலாம், கட்டணம் செலுத்த தேவையில்லை. அது இலவச பயணம் அல்ல, தயவு செய்து புரிந்து கொள்ளுங்கள். அது கட்டணம் இல்லாத பயணமும் இல்லை. வேறு எப்படி? நகர பேருந்துகளில் பயணம் செய்கிறவர்கள் யார்? ஒன்றிய அரசில் வேலை பார்க்கிறவர்களா? பெரும் முதலாளிகளா? அவர்களுக்கெல்லாம் கார் இருக்கிறது, இருசக்கர வாகனம் இருக்கிறது. சாதாரண ஏழை எளியோர், சந்தைக்கு செல்கிறவர்கள், விவசாய கூலி தொழிலாளிகள், சாலைகளை பூ தொடுத்து விற்கிற ஒரு சாதாரணமான சகோதரி, 4 வீட்டுக்கு போய் உதவி செய்கின்ற கூடிய பெண்கள் பயணம் செய்கிறார். மாதம் கிடைக்கிற 4000 5000 1000 ரூபாய் இதற்கே செலவாகிறதே என்று கலங்கி நிற்கிற அவர்களுக்கு பேருந்து ஏறியவுடன் ஒரு குரல் கேட்கிறது, அம்மா நீ செல்ல வேண்டிய இந்த பயணத்துக்கான கட்டணத்தை நீ தர வேண்டாம், உன் அண்ணன் ஸ்டாலின் நான் தருகிறேன் என்கிறார். இதனுடைய பொருள் என்ன? கட்டணம் இல்லை என்பதல்ல, உங்களுக்கான கட்டணத்தை தமிழ்நாடு அரசு போக்குவரத்து துறைக்கு செலுத்திவிடும், இல்லாவிட்டால் அது நஷ்டத்தில் இயங்கும். விவசாயிகள் மின்சாரம் பயன்படுத்துகிறார்கள் வேளாண்மைக்கு, அது இலவச மின்சாரம் அல்ல. உங்களுக்கான கட்டணத்தை தமிழ்நாடு அரசு மின் வாரியத்திற்கு செலுத்திவிடும். நான் நாடாளுமன்ற உறுப்பினர், இந்தியாவின் எந்த இடத்திலிருந்தும் எந்த இடத்திற்கும் ரயிலில் பயணம் செய்யலாம். முன்பதிவு மட்டும்தான் செய்வேன், காசு கொடுப்பதும் இல்லை, டிக்கெட் வாங்குவதும் இல்லை. அது ஓசி பயணமா? அல்ல. என் பயணத்திற்கான கட்டணத்தை நாடாளுமன்ற விவகாரத்துறை ரயில்வே துறைக்கு செலுத்திவிடும். ஆக சில பேர் இதை இலவசம் ஏமாற்றுகிறோம் என்றெல்லாம் கொச்சைப்படுத்துகிறார்கள். அல்ல, மக்களுடைய அடிப்படை தேவைகளை நிறைவேற்ற அல்லாடுகிறவர்களுடைய தேவைகளின் சுமைகளை நாங்கள் பகிர்ந்து கொண்டு சுமைகளை குறைப்பதோடு மட்டுமல்ல, தங்கள் வாழ்வின் தேவைகளை தாங்களே அடைவதற்கான தகுதியை உயர்த்துகிற முயற்சியில் ஈடுபடுவதுதான் அரசாங்கத்தினுடைய கடமை. மிக முக்கியமாக ஒன்றை நான் இங்கே சொல்ல விரும்புகிறேன். ஒரு தகவல் உங்களுக்கு, இந்திய நாட்டிலே தேர்தல் என்பது 1920 இருந்து நடைபெறுகிறது. 1920 இருந்து நடைபெற்றாலும் அப்போதெல்லாம் 3 ஆண்டுகளுக்கு ஒரு முறைதான் தேர்தல். நாடு விடுதலை அடைந்து 47 பின்னர் 50 குடியரசாக மாறுகிறது. குடியரசு என்றால் மக்களாகிய நாமே நம்மை ஆண்டு கொள்வது, நம்மில் ஒருவர் நாடாள செல்வது, அதை நாமே தேர்ந்தெடுப்பது, இதுதான் குடியரசு. வெள்ளையன் ஆட்சி செய்தான், முகலாயர் ஆட்சி செய்தார்கள், பிரெஞ்சுக்காரர்கள் வந்தார்கள், போர்ச்சுகீசியர்கள் வந்தார்கள், மன்னர்கள் ஆண்டார்கள். ஆனால் இப்போது நம்மை நாமே ஆண்டு கொள்கிறோம். தங்கபாண்டியன் மட்டுமல்ல, உங்களில் யார் வேண்டுமானாலும் தேர்தலில் நிற்கலாம், வாய்ப்பு கிடைத்து நாடாளுமன்றம் செல்லலாம், சட்டமன்றம் செல்லலாம், அமைச்சராகலாம். இதுதான் ஜனநாயகம். 1950 குடியரசாக மாறுகிற போது நமக்கென்று ஒரு அரசியல் சட்டம் தேவைப்படுகிறது. அந்த அரசியல் சட்டத்தில் தான் நாளைக்கு திருத்தம் மேற்கொள்ள இருக்கிறோம். அரசியல் சட்டம் என்றால் என்ன? அது ஒன்றும் பெரிய புரியாத புதிர் அல்ல. இப்போது நான் கூட்டத்திற்கு பேச வருகிறேன் என்றால் சில நெறிமுறைகள் உண்டு. 10 மணிக்கு மேல் பேசக்கூடாது. மேடையிலே சாதி சமய வன்முறைகளை தூண்டுகிற வார்த்தைகளை பேசக்கூடாது. இப்படி சில கட்டுப்பாடுகள் உண்டு. அதுபோல ஒரு நாடு, ஒரு அரசாங்கம், ஒரு நாட்டில் இருக்கக்கூடிய நீதிமன்றம், அதில் வாழக்கூடிய மக்கள், கல்வி முறை, மொழி, இதெல்லாம் எப்படி இருக்க வேண்டும் என்பதற்கான வழிகாட்டுகின்ற நெறிமுறை தான் அரசியல் சட்டம் என்பது. அதை திடீரென்று ஒரு நாள் இரவு ஒருவர் எழுத முடியாது. இந்தியாவிலே தேர்ந்தெடுக்கப்பட்ட 300 அறிஞர்களை உட்கார வைத்து அரசியல் சட்ட நிர்ணய சபை என்ற பெயரால் விவாதித்தார்கள் 3 ஆண்டுகள். இந்தியாவிலே, அது உலகத்திலே அதிகம் விவாதிக்கப்பட்ட அரசியல் சட்டம் நம்முடைய. அந்த சபையிலே விவாதம் நடைபெறுகிற போது அதை எழுதிய அண்ணல் அம்பேத்கர் அவர்களும் இந்தியாவின் முதல் பிரதமர் பண்டித நேரு அவர்களும் ஒரு கருத்தை முன்வைத்தார்.
என்ன கருத்து தெரியுமா? அது நாள் வரை நான் சொன்னேன் 1920 இருந்து தேர்தல் நடைபெற்றது என்று. அந்த தேர்தல்களில் எல்லாம் வாக்களிக்கிற உரிமை எல்லோருக்கும் கிடையாது. வேறு யாருக்கு? சொத்து வரி செலுத்துகிற, வருமான வரி செலுத்துகிற பணக்காரர்களுக்கு மட்டும்தான் உண்டு. இதை இந்த 2 தலைவர்களும் சொல்லி சொன்னார்கள். இத்தனை கோடி மக்கள் வாழ்கிற நாட்டில் அது என்ன ஒரு சிலருக்கு மட்டும் வாக்களிக்கிற உரிமை? இதை மாற்றி 21 வயதான எல்லா குடிமகனுக்கும் வாக்குரிமை உண்டு என்ற கருத்தை முன்வைத்தார்கள். அப்போது அந்த மன்றத்தில் இருந்த சிலர் எதிர்ப்பு தெரிவித்தார்கள். என்ன சொல்லி எதிர்த்தார்கள்? படிப்பறிவில்லாத பாமரனிடம், ஏழைகளிடம் நாடாளுகிறவரை தேர்ந்தெடுக்கிற உரிமையை தந்தால் பலவீனங்களுக்கு ஆட்படுவார்கள், உணர்ச்சி வசப்படுவார்கள், பல தவறான ஆட்சிகள் உருவாக நேரிடும், உங்கள் கருத்தை திரும்ப பெறுங்கள் என்ற போது 2 தலைவர்களும் சேர்த்து என்ன சொன்னார்கள் தெரியுமா? எந்த ஏழை தருகிற வரி பணத்தை கொண்டு இந்த அரசாங்கம் நடக்கிறதோ அந்த ஏழையின் வீட்டு வாசலில் ஓட்டு கேட்பதற்காகவாவது நீயும் நானும் சென்று நின்றாக வேண்டும் என்றார். ஒரு வராரா? வேற வழி இல்லை. நான் வந்திருக்கேனா? அவர் எம்எல்ஏ, நான் எம்பி. என் தம்பி வந்தாரா? துணை முதலமைச்சர். எங்க தலைவர் வந்தாரா? முதலமைச்சர். மோடியும் வருவார், பிரதமரும் வருவார். வந்து ஒரு சாதாரண மனிதரிடம் நின்று கைகூப்பி எனக்கு ஆதரவு தாருங்கள் என்று கேட்பதற்கு பெயர் தான் ஜனநாயகம், குடியரசு என்பது மறந்து விடாது. எவ்வளவு பெரிய தலைவன், எவ்வளவு பெரிய பொறுப்பில் இருக்கிறவராக இருந்தாலும் கடைசியாக வந்து நிற்பது கடைக்கோடி மனிதனிடம். அந்த 21 வயது இப்போது 18 வயதாக இருக்கிறது. நீங்கள் அத்தனை பேரும் சாதாரணமானவர்கள். நான் சொல்ல இன்றைக்கு வந்திருப்பது முக்கியமாக அதுதான். விளக்கங்கள் நிறைய உண்டு. எங்களுக்கு ஏன் வாக்களிக்க வேண்டும் என்று கேட்பதை போல மற்றவர்கள் வந்து பேசுவார்கள். எல்லாவற்றையும் கேட்டு முடிவெடுக்க வேண்டியது நீங்கள். ஆனால் அதற்கு முன் நீங்கள் யார்? உங்கள் கையில் இருக்கிற வாக்குச்சீட்டு என்ன என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். எவ்வளவு பெரிய ஆளாக இருந்தாலும் வந்து நிற்க வேண்டும். நீங்கள் எழுத போகிற தீர்ப்பு தான் எங்கள் தலையெழுத்து, இல்லை இந்த நாட்டின் தலையெழுத்து. இதையெல்லாம் சொல்கிற போது இந்த கூட்டத்தின் ஓரத்தில் நிற்கக்கூடிய ஒரு ஆட்டோ ரிக்ஷா டிரைவர், அந்த மினி வேன் ஓட்டுகிற டிரைவர், ஒரு டீ கடை மாஸ்டர், இங்கே வந்திருக்கக்கூடிய ஒரு சகோதரி சொல்லக்கூடும், என்னங்க நீங்க அரசியல் சட்டங்கிறீங்க, அதுல ஏதோ திருத்தங்கிறீங்க, குடியரசுங்கிறீங்க, அதெல்லாம் எனக்கு தெரியாது. நான் சாதாரண ஏழை. என்னை பல காரணங்களினால் என் ஊரில் மதிப்பதில்லை. சாதியின் காரணமாக, படிப்பு கிடையாது, என்னை ஊர்ல வேற மாதிரி நடத்துகிறார்கள், என்னிட்ட இதெல்லாம் பேசுறீங்களேன்னு கேட்கிறவங்களுக்காக சொல்றேன். ஒரு திருமணம் நடைபெறுகிறது. அந்த திருமணத்திற்கு அழைப்பு வந்தது என்று உறவுக்கார பெண் ஒருவர் செல்கிறார். அந்த விழாவிற்கு செல்வதற்கு கூட அணிந்து கொள்ள ஒரு பட்டு புடவை இல்லாத பெண்மணி, ஏழை, வெறும் கைத்தறி புடவை, கழுத்தில் மஞ்சள் கயிறு, ஏற்கனவே கவரிங் சங்கிலி போட்ட காரணத்தால் கருத்து போன கழுத்து, இடுப்பிலே குழந்தை. இந்த ஏழ்மை கோலத்தோடு போகிற அந்த சொந்தக்கார பெண்ணை திருமண வீட்டார் வாசல் நின்று எப்படி வரவேற்பார்கள்? ஆற தழுவியா வரவேற்பார்கள்? வா வா, இப்பதான் வந்தியா, போய் உள்ள உட்கார், அப்படிதான் இருக்கும். சரி, வந்தாச்சு, சொந்தம் விட்டு போக கூடாதுல்ல. ஆனால் அதே நேரத்தில் ஒரு கார் வந்து நிற்கும். அவங்க சொந்தம் இல்லை, அந்த தெருவில் வாழ்கிற ஒருத்தர், அந்த தெருவில் வாழ்கிற ஒரு பணக்காரர். அழைச்சாங்கன்னு வந்திருப்பாங்க. அந்த அம்மா இறங்குவாங்க, பட்டு புடவை, கழுத்து நிறைய நகை. இறங்கின உடனே இவங்க அப்படியே வாய் நிறைய சிரிப்போடு, உங்களுக்காகத்தான் காத்திருந்தேன், அழைத்து கொண்டு போய் முதல் வரிசையில் உட்கார வைப்பார்கள். முதல்ல போற சொந்தக்கார பெண் கூட்டத்தில் நடுப்புற உட்கார்ந்து. ரொம்ப நேரம் கழிச்சு திருமணம் எல்லாம் முடிஞ்ச உடனே பந்தி பரிமாறப்ப குழந்தை ரொம்ப நேரமா பசிக்குதுங்குது, சாப்பிட வைப்போன்னு எந்திரிச்சா, உள்ள போற இடத்துல உனக்கு என்ன அவதி அப்படின்னு சொல்லிட்டு முன்னாடி இருக்கவங்களை கூட்டிட்டு போய் உட்கார வச்சு, அவங்க எனக்கு அந்த நோய் இந்த நோய் சாப்பிட முடியாதுன்னா, இல்லை நீங்க எப்படி சாப்பிடாம போவீங்கன்னு இருப்பதை எல்லாம் கொட்டி எதையும் சாப்பிடாமல் குப்பையில் அள்ளி கொட்டுகிற சமுதாயம் ஒரு ஏழை உறவுக்கார பெண்ணுக்கு சோறு போடக்கூட தயங்கும். இப்ப அந்த பெண் திரும்பி போறப்ப மனசு எப்படி பாடுபடும்? சொந்தம் விட்டு போக கூடாது என்று வந்தேன், வந்த இடத்தில் என் ஏழ்மையினால் என் பிள்ளைக்கு கூட சோறு போட முடியாத ஒரு அவலமான நிலை நிலவுகிறது என்று வந்து படுக்கிற போது தூக்கம் வராது. கணவனிடம் சொன்னால் நம் நிலைமை அதுதான்,
உனக்கு தெரியாதா என்று சொல்லி அவனும் உறங்குவான். அப்படிப்பட்ட ஏழைகள் நிறைந்திருக்கிற இந்த நாட்டில், படிப்பு இல்லை என்று ஏங்கி கிடக்கிற தோழர்கள் இருக்கிற நாட்டில் இவர்களிடம் கேட்கலாம், நீங்கள் சொல்கிறீர்கள் உண்மைதான், பணம் இல்லை என்பதால் நண்பர்கள் இல்லை, உறவு இல்லை, ஊர் இல்லை, பல இடங்களில் அவமானம். சரி, என்னை எல்லோருக்கும் சரியாக சமமாக நடத்துகிற ஒரு இடத்தை சொல்லுங்கள் என்று கேட்டால் நான் சொல்வேன். போய் சேருகிற இடம் என்றெல்லாம் சொல்ல மாட்டேன். வாழுகிற காலத்தில் இந்திய நாட்டில் ஏப்ரல் 23 வாக்குச்சாவடி வாசலில் நீங்கள் எல்லோருக்கும் சமமாகிறீர்கள். நான் சொன்ன அந்த ஏழை பெண்ணோ, இந்த ஒலிபெருக்கிற அமைக்கிற தோழனோ வரிசையில் நிற்கிற போது, இந்த மாவட்டத்தில் இருக்கிற பெரிய நூற்பாலை அதிபர் நிற்பார், ஒரு IAS அதிகாரி நிற்பார், அங்க இருக்கிற தேர்தல் அதிகாரி, உன் வாக்கிற்கு அதிக மரியாதை, இவர் ஏழை கொஞ்சம்னு சொல்ல முடியாது. அந்த இடத்துலதான் ஏழையும் பணக்காரனும் படித்தவனும் படிக்காதவனும் சாதி மத பேதம் இல்லாமல் ஒன்றாகிற இடம். இப்ப புரியுதா அந்த ஓட்டோட மகிமை? அது விரக்தியில் வீசி எறியவும் அல்ல, விலை பேசி விற்பதற்கும் அல்ல. எதிர்காலம் 5 ஆண்டு காலம் யார் கையில் இருக்க போகிறது என்று நீங்களாக தீர்மானிக்க போகிற வாக்குச்சீட்டு. இதை தேர்தல் திருவிழா என்று சிலர் வர்ணிக்கிறார்கள். திருவிழா என்றால் ஒரு நாள் கூடுவது, கொண்டாடுவது, மகிழ்வது, பின்னர் கலைந்து செல்வது. ஆனால் இது திருவிழா அல்ல. அந்த ஒரு நாள் ஒரு நிமிடத்தில் நீங்கள் செலவழிக்க போகிற சிந்தனையின் முடிவுதான் நாளைய நாடும் நம் வாழ்வும் யார் கையில் இருக்க போகிறது என்பது. உங்கள் பிள்ளைகளின் எதிர்காலம். அந்த வாய்ப்பை எங்களுக்கு தாருங்கள் என்று கேட்டு நான் இன்றைக்கு வந்திருக்கிறேன். எங்கள் தலைவரை மீண்டும் முதலமைச்சராக்குங்கள் என்று நான் கேட்டு வந்திருக்கிறேன். அதற்கான காரணங்களை நான் சொல்கிறேன். எனக்கு பின்னால் நாளை மறுநாள் இன்னொருவர் வந்து இங்கே பேசுவார். ஜவஹர் திடல் அறியாத தலைவர்களா, பார்க்காத கட்சியா? இன்னொரு கட்சி வரும், பேசுவார்கள், கேளுங்கள் எல்லாவற்றையும். ஆனால் யார் சரியானவர்கள்? நீங்கள் தான் முடிவு. இதைத்தான் நீங்கள் செய்ய வேண்டும் என்று நான் நிர்பந்திக்க முடியாது, வற்புறுத்த முடியாது, வேண்டுகோள் தான் வைக்கலாம். தங்கபாண்டியன் கூட நான் இவ்வளவு செய்தேன், இன்னும் செய்வேன் எங்கள் தலைவர் மூலமாக என்று கேட்டு வரலாமே தவிர எனக்குத்தான் வாக்களிக்க வேண்டும் என்று யாரும் யாருக்கும் உத்தரவிட முடியாது. You are all independent citizens. உங்கள் எல்லோர் கையிலும் வாக்கு வைத்திருக்கிற சுதந்திரமான குடிமக்கள். தீர யோசியுங்கள். நோ கம்பல்ஷன். நான் ஆங்கிலம் பேசுவதில்லை, உணர்ச்சி வசப்பட்டு பேசுறேன். யாரும் வற்புறுத்த முடியாது. இப்ப நான் சொல்றேன், முதல்ல சொன்னேன்ல, நாங்க விடியல் பயணம் கொடுத்தோம், உரிமை தொகை தந்தோம் அப்படின்னு சொன்னோம்ல, அது மாதிரி கேட்டு செய்வது ஒன்று, கேட்டு செய்யாமல் இருப்பது ஒன்று, கேட்காமலே செய்கிற ஒரு வகை உண்டு. அதுதான் ரொம்ப முக்கியம். அதுதான் ஒரு தலைவனுடைய தனித்தன்மை. அதிமுக ஆட்சியில போது கோரிக்கைகள் எல்லாம் கொடுத்தீர்கள், மதிக்கவில்லை. அந்த கோரிக்கைகளை நிறைவேற்றவில்லை என்று போராட்டம் நடத்திய போது போராட்டங்கள் ஒடுக்கப்பட்டன. எங்கள் ஆட்சியில் போராட்டம் நடத்த வேண்டிய அவசியமே இல்லாமல் நாங்களாகவே எல்லாம் பார்த்து செய்வோம். இப்ப சொல்லியிருக்கிறோம், மகளிர் சுய உதவி குழுவை சார்ந்தவர்கள் இங்க இருப்பீங்க. நீங்கள் தொழில் தொடங்க விரும்பினால் 5 லட்சம் ரூபாய் ஜாமீன் இல்லாமல் தரப்படும். உங்களுக்கு ஜாமீன் தமிழ்நாடு அரசு தரும். பெண்கள் பொருளாதாரத்திலே தன்னிறைவு பெற வேண்டும். அவர்கள் சாதாரணமாக கையில பணம் இல்லாத காரணத்தால் எவ்வளவு தன்மை இருந்தாலும், தகுதி இருந்தாலும், குணம் இருந்தாலும் கூட பணம் இல்லாத சூழலில் அவர்கள் ஒரு தொழில் முனைவோராக மாறுவது என்பது எவ்வளவு சிறப்பு. அது மாதிரி இந்த முதியோர் உதவித்தொகை, வயதானவர்கள், நாதியற்றவர்கள், வீட்டில் சுமை என்று கருதக்கூடியவர்கள். ஒரு காலத்தில் எம்ஜிஆர் ஆட்சி காலத்தில் ஒரு ஊரில் 5 பேருக்கு மட்டும்தான் அந்த முதியோர் உதவித்தொகை தரப்பட்டது. 6வது 7வது ஒருத்தர் வந்தா, இந்த 5 பேர்ல யாராவது ஒருத்தர் போனாதான் உண்டு. கலைஞர் என்ன செய்தார்னால், தகுதி உள்ள எல்லோருக்கும் முதியோர் உதவித்தொகைன்னு சொன்னார். அது 250 இருந்தது, 500 ஆச்சு, 700 ஆச்சு, 1000 ஆச்சு, 1200. இப்போ நாங்க சொல்லியிருப்பது, மீண்டும் ஆட்சிக்கு வந்தால் 2000 தரப்படும். அடுத்து மாற்றுத்திறனாளிகள். மாற்றுத்திறனாளிகள் என்றால் யார்? விழி இருக்கும், பார்வை இருக்காது. செவிகள் இருக்கும், கேட்கும் திறன் இருக்காது. வாய் இருக்கும், பேச முடியாது. கைகால்கள் இல்லாதவர்கள். இவர்களெல்லாம் ஒவ்வொரு பெயர் வைத்து அழைத்தார்கள். நான் இப்போது அதை சொல்ல தயாராக இல்லை. ஆனால் அவருடைய நிலைமையை நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள். இந்த இடத்திலிருந்து இந்த மேடையின் கடைசிக்கு
கண்ணை மூடிக்கொண்டு என்னால், தங்கபாண்டியனால், ராமமூர்த்தியால் நடக்க முடியாது. எங்காவது ஒரு இடத்துல தடுக்கி கீழே வரும். இங்கிருந்து அந்த மேடை ரொம்ப தூரம் இல்லை. உங்களால் வீட்டுக்குள்ளேயே கண்ணை மூடிக்கொண்டு ஒரு அறையிலிருந்து இன்னொரு அறைக்கு நடக்க முடியாது. ஆனால் பார்வையே இல்லாமல் போக்குவரத்து நிறைந்த சாலையில் அந்த தோழர்கள் நடந்து செல்கிறார்களே, என்ன ஒரு நுண்ணறிவு இருக்கும். காது கேட்கிற ஒலியால் அவர்களுக்கு பல தனித்திறமைகள் உண்டு, ஒவ்வொருவருக்கும் உண்டு. அதனால்தான் கலைஞர் என்ன செய்தார் என்றால், அவர்களை உடல் ஊனமுற்றோர் என்று இருந்ததை பெயர் மாற்றி மாற்றுத்திறனாளிகள் அப்படின்னு பெயர் வைப்பதில் அவருக்கு நிகர் யாருமே இல்லை. இந்த திருநங்கைகள்னு ஒரு பேர் வச்சிருக்கோம். இப்போ உங்க எல்லாருக்கும் தெரியும். ஆனா ஒரு காலத்துல அவங்களை எப்படி அழைச்சாங்க, என்னென்ன பேர்லாம் சொன்னாங்க, அதெல்லாமும் இப்ப நான் சொல்ல தயாரா. தமிழ்நாட்டில் தான் முதல் அவங்களுக்கு வாரி அமைச்சோம். நான் நாடாளுமன்றத்தில் இந்தியா முழுக்க இருக்க திருநங்கைகளுக்கு பயன் வரணும்னு ஒரு தனிநபர் மசோதா கொண்டு வந்து 45 ஆண்டுகளுக்கு பின்னால் நாடாளுமன்றத்தில் நிறைவேறிய ஒரே தனிநபர் மசோதா திமுகவை சார்ந்த திருச்சி சிவா கொண்டு வந்தது. அது வரலாற்றில் இருக்காங்க. அவர்களை பல பெயர்களால் அழைத்த போது கலைஞர் திருநங்கைன்னு பேர் வச்சார். என்ன, திருனா ஆண், நங்கைனா பெண், இந்த ரெண்டும் சேர்ந்த ஓர் இனம். எவ்வளவு ஒரு சிந்தனை பாருங்கள். அது மாதிரி மாற்றுத்திறனாளிகள் என்று பெயர் வைத்ததோடு இல்லாம அவங்களுக்கும் உதவித்தொகை தரோம். 1500 ரூபாய் தரோம். இனிமேல் 2500 தருவோம். விலைவாசி ஏறு. அவங்களுக்கு ஒரு ஆசை இருக்கு. இப்போ இந்த அம்மா அங்க உட்கார்ந்து இருக்காங்க, நகராட்சி மன்ற தலைவர், அவங்க துணைத் தலைவர். நீங்க எதிர இருக்கிற பெண்கள் பல பேர் பல இடத்துல இருக்கலாம். இடஒதுக்கீட்டின் அடிப்படையில் இந்த நகராட்சி பெண்களுக்கு என்று ஒதுக்கப்பட்டு அவங்க அந்த இடத்துக்கு வராங்க. இப்ப அந்த மாற்றுத்திறனாளிகள் என்ன நினைக்கிறாங்க, எனக்கும் திறமை இருக்கு, எனக்கும் ஆற்றல் இருக்கு, அறிவு இருக்கு, நான் ஒரு பஞ்சாயத்து போர்டு தலைவன் ஆகக்கூடாதா, நான் ஏன்னா எப்படி தேர்தலில் நிற்பேன், எனக்கு என்ன வசதி இருக்கு, நான் 3 சக்கர வண்டிக்கே தங்கபாண்டிய வீட்டுக்கு போக வேண்டியது, எனக்கு காது கேட்கிற கருவி வாங்கறதுக்கு ராமூர்த்திட்ட போய் நிற்க வேண்டியது, இதுல போய் நான் எங்க தேர்தலில் நிற்கிறதுன்னு நினைக்கக்கூடிய அந்த மாற்றுத்திறனாளிகளுக்கு நாங்க தீர்மானம் போட்டோம், சட்டமன்றத்தில் நிறைவேறிச்சு. அடுத்து இனிமேல் நாங்கள் ஆட்சிக்கு வருகிற போது ஊராட்சி, பேரூராட்சி, நகராட்சி, மாநகராட்சி எல்லாவற்றிலும் தேர்தலே இல்லாமல் ஒரு மாற்றுத்திறனாளி உறுப்பினராக நியமிக்கப்படுவார். நியமிச்சாச்சு. இன்னும் நிறைய இருக்குல்ல பாருங்க. தேர்தல் வரணும், அடுத்த தேர்தல் நடக்கும். அப்போ வாய்ஸ் ஆஃப் த வாய்ஸ்லெஸ் அப்படிம்பாங்க, குரலற்றவர்களின் குரல் என்பதை போல நாதியற்றவர்களுக்கு நாதியாக விளங்குகிற இடம் திராவிட முன்னேற்ற கழகம் கூட. ஏழைகளுக்காக, நசுக்கப்பட்ட, ஒடுக்கப்பட்ட, ஒதுக்கப்பட்ட மக்களுக்காக உருவான இயக்கம். உங்களுக்கு கல்வி தர வேண்டும், அதுதான் சமுதாயத்தை உயர்த்தும். அந்த கல்வி பெறுவதற்கு வசதி இல்லையா, அதற்கு தேவையான சலுகைகளை தருகிறோம். பாட புத்தகம் தருகிறோம், பள்ளிக்கூடம் போவதற்கு பஸ்ஸிலே பாஸ் தருகிறோம், சீருடை தருகிறோம், மதிய உணவு தருகிறோம், காலை சிற்றுண்டி. இந்தியாவில் எங்கும் இல்லாத காலை சிற்றுண்டி தமிழ்நாட்டில் மட்டும்தான் தரப்படும். எந்த பிள்ளை கேட்டது எனக்கு சோறு வேணும் காலையில? அதைத்தான் சொன்னேன், கேட்காமலே செய்கின்ற தன்மை உள்ள தலைவன் தான் தாய்க்கு நிகரான தலைவன். இறைவனை தாயும் ஆனவன் அப்படிம்பாங்க, தாயும் ஆனவன். ஏன் அவ்வளவு பெரிய இறைவனை கொண்டு போய் தாய்க்கு ஈடா சொல்றாங்க அப்படின்னு கேட்டா, தாய்க்கு ஈடான உறவு எதுவுமே இல்லை. குழந்தை வீட்டில் அழுதால் வீட்டில் இருக்கிற ஆண் என்ன சொல்லுவாரு, அது ஏன் கத்திக்கிட்டே இருக்கு என்னன்னு பாருங்க, அதான் இயல்பு. ஆனா அந்த அம்மாவுக்கு தான் தெரியும், அது பசிக்கு அழுகுதா, எறும்பு கடிச்சு அழுகுதா, சிறுநீர் போய் அழுகுதா, தூக்க சொல்லி அழுகுதான்னு அம்மாவுக்கு தான் தெரியும். ஏன், அவள் தான் சுமந்தவள், அவள் தான் உடல் கொடுத்தவள், அவள் தான் உயிர் கொடுத்தவள். இந்த உலகம் தருகிற உணவு பொருளை ஏற்கிறவரை தன் ரத்தத்தை பாலாக தந்து வளர்ப்பவள் தாய். அதனால் அது ரொம்ப உயர்ந்தது. அதனால்தான் இறைவனே தாய்க்கு சமமா கொண்டாந்து வச்சாங்க. அந்த பெயரை இவர் என்ன பண்ணிட்டாரு, இந்த 70 வயதானவர்களுக்கு ரேஷன் பொருட்கள் தர திட்டத்துக்கு தாய் மாணவன் திட்டம்னு பேர் வச்சுட்டார். ஒரு நாள் பள்ளிக்கூடத்துக்கு போறாரு. அதுக்கு முன்னாடி நான் ஒரே ஒரு சின்ன செய்தி சொல்லியிருக்கேன். நிறைய நான் பேச விரும்பல, ஏன்னா நீங்க ரொம்ப நேரமா உட்கார்ந்துருக்கீங்க. ஆனா சொல்ல வேண்டியதை சொல்லணும், ஏன்னா இவ்வளவு தொலை வந்திருக்கேன். நான் இன்னைக்கே டெல்லி போயிருக்கணும், அவர் மறந்துட்டார் சொல்ல. நாடாளுமன்ற மாநிலங்களில் இருக்கிற எல்லா உறுப்பினர்களுக்கு நான் தான் தலைவர், என் கட்சிக்கு நான் தான் போய் வழிகாட்டணும் அவங்களுக்கு. அடுத்து என்ன செய்யணும், எப்படி நகர்த்தணும்,
நம்முடைய செயல்கள் எப்படி இருக்கணும், பேசணும் அப்படிங்கிறது நான் தான் பண்ணணும். ஆனா அதெல்லாம் மீறி நான் ராஜபாளையத்துக்கு இவருக்கு ஓட்டு கேட்பதற்காக வந்திருக்கிறேன் அப்படின்னா இப்போ நான் கொஞ்ச நேரமாவது உங்கள்கிட்ட பேசிதான் ஆகணும். என் பொறுப்பை தட்டி கழித்துட்டு வரல. இப்போ நான் திரும்பின உடனே அதிகாலையில் ஒரு விமானத்தை பிடிச்சி நான் தூங்காம சாப்பிடாம நான் போய் காலையில் நேர நாடாளுமன்றத்துக்கு போவேன், வீட்டுக்கு கூட போக மாட்டேன். இவ்வளவு பெரிய கடமை வைத்திருக்கிற நான் இங்கே வந்திருக்கிற போது, நீங்கள் நீண்ட நேரமாக காத்திருக்கிற போது நான் சில செய்திகளை சொல்லணும். அதுதான் மதிய உணவு திட்டம் என்பது ஒரு காலத்தில் பிட்டி தியாகராயரால் சென்னை மாநகராட்சியில் கொண்டு வரப்பட்டது. அப்புறம் ஒரு நாள் காமராஜர் முதலமைச்சராக இருந்தப்போ அவர் சாலையில் போகிறார், அவரோட அதிகாரிகள்லாம் வராங்க. வழியில ரயில்வே கேட் சாத்தி இருக்குன்னு கார்கள் நிற்குது. அப்பெல்லாம் கார்கள் 4-5 சேர்ந்து வந்தாலே ஒரு பெரிய வேடிக்கை. நானெல்லாம் கல்லூரி படிக்கிற போது மோட்டார் சைக்கிள்ல வந்தாலே அவன் கதாநாயகன். அப்படி ஒரு காலம். அவர் முதலமைச்சர் இருந்தப்ப எப்படி இருக்கும்? இப்போ அந்த இடத்துல சில சிறுவர்கள் வர்றாங்க. அவங்க மேல சட்டை போடல, வெறும் ட்ரௌசர். உள்ள யாருன்னு பார்க்கல, காரை தொடுறாங்க. சுத்தி சுத்தி வர்றப்ப இவர் கூப்பிட்டு ரொம்ப வாஞ்சியா கேட்கிறார், தம்பி என்ன இன்னைக்கு பள்ளிக்கூடம் லீவா? அவ்வளவுதான் கேட்டார். அதுக்கு அந்த சிறுவர்கள் சொன்னார்கள், நாங்கள்லாம் படிக்கிற பசங்க அல்ல, மாடு மேய்க்கிற பசங்க. எப்பா படிக்கிற வயசுல மாடு மேய்க்கலாமா? பள்ளிக்கூடம் போகக்கூடாதா? கேட்பது முதலமைச்சர், ஒரு பெரிய கட்சியின் தலைவர் என்று தெரியாத அந்த பிள்ளைகள் என்ன சொன்னார்கள் தெரியுமா? மாடு மேய்த்து விட்டு மாலையில் வீடு திரும்பினால் மாட்டுக்கு சொந்தக்காரன் ஒருவேளை சோறு போடுவான், பள்ளிக்கூடத்துக்கு போனா எவையா போடுவான்னு கேட்டான். அவர் கோபிக்கவில்லை, மாறாக திரும்பியவுடன் போட்ட உத்தரவு தான் தமிழ்நாட்டில் அனைத்து பள்ளிகளிலும் மதிய உணவு திட்டம். எம்ஜிஆர் அதை சத்துணவுன்னு பேர் மாற்றினார். கலைஞர் அதை உண்மையான சத்துணவா மாற்றினார். அந்த திட்டத்தோட பெயரையும் மாற்றாத பெருந்தன்மை கலைஞருக்கு உண்டு. இப்பவும் அம்மா உணவகம் அப்படியே இருக்கு, எம்ஜிஆர் சத்துணவு திட்டம் அப்படியே இருக்கு. எதுக்கு பேரை எடுத்துக்கிட்டு திட்டம் எப்படியோ அதுதானே முக்கியமே தவிர பெயரில் என்ன இருக்குது என்ற பெருந்தன்மை எங்களுக்கு உண்டு. அவங்களுக்கு தான் எங்களை எதை பார்த்தாலும் பயம். எப்படி சத்துணவாக்குனார்னா, வாரம் 2 முட்டை கொடுங்க. ஏன்னா பல வீடுகளில் முட்டை என்பதே ஒரு அரிய பொருள். ஒரு காலத்துல இட்லிங்கிறதே கறி குழம்புங்கிறதே தீபாவளி அப்பதான், யாராவது விருந்தாளி வந்தாதாங்கிற வீடுகள்லாம் உண்டு. இது எங்க முட்டை பிள்ளைங்களுக்கு தரணும். அதனால வாரத்துல 2 முட்டை கொடுங்க. பின்னர் அதிகாரிகளை அழைத்து கேட்டார், பிள்ளைகள்லாம் சரியா பள்ளிக்கூடத்துக்கு வராங்க? அந்த 2 நாள் மட்டும் வராங்க. அப்படியா? அப்ப 5 நாளும் கொடுங்க அப்படின்ட்டு 5 நாளும் முட்டை கொடுத்தாங்க. வேணான்ற பிள்ளைங்களுக்கு பழம் கொடுத்தாரு. அது உண்மையான சத்துணவா மாறிச்சு. இப்ப தளபதியான ஸ்டாலின் ஒரு நாள் பள்ளிக்கூடத்துக்கு போறாரு. நிறைய ஒரு 12-12 இருக்கும். ஒரு சின்ன பள்ளிக்கூடம். பசங்க கை தட்டம்ல முதலமைச்சர் வந்துட்டாருன்னு சொல்லியாவது கொடுத்துருப்பாங்களே, எல்லாம் அப்படியே சோர்ந்து உட்காந்து. இவர் கேட்கிறார் டீச்சர்ஸ்ட, அம்மா ஏன் இப்படி இருக்காங்க? ஒன்றும் இல்லை சார், அவங்கெல்லாம் ஏழை பிள்ளைங்க, பெற்றோர்கள் கூலி வேலைக்கு போறவங்க, சில இடத்துல சிங்கிள் பேரண்ட், அம்மா இருப்பாங்க இல்லைன்னா அப்பா இருப்பாங்க. அதனால போய் பள்ளிக்கூடத்தில் மத்தியானம் சாப்பிட்டுக்கன்னு சொல்லி அனுப்பிட்டுருவாங்க. சாப்பாடு வர வரைக்கும் இப்படிதான் கொஞ்சம் டவுண்டு போடுவாங்கன்னு இவர் ஒண்ணுமே சொல்ல இட்ட உத்தரவு தான் காலையில் சிற்றுண்டி திட்டம். இப்போ நான் இன்னொன்னு முக்கியமான சொல்லிடுறேன், நிறைய சொல்லணும், ஒன்று மட்டும் சொல்றேன். நாங்க இந்தியை எதிர்க்கிறோம். இந்தியை எதிர்க்கிறோமே தவிர இந்தி பேசுகிறவனை எதிர்க்கவில்லை. இந்தி மொழியை கூட எதிர்க்கவில்லை. எங்கள் மீது திணிக்கப்படுகிற இந்தியை தான் எதிர்க்கிறோம். எனக்கு இந்தி நண்பர்கள் நிறைய இருக்கிறாங்க. இந்த நாட்டின் ஒரு பகுதியில் பேசுகிற மக்கள் இந்தி பேசட்டும், மலையாளம் பேசட்டும், பஞ்சாபி மராத்தி பேசட்டும், குஜராத்தி காஷ்மீரி பேசட்டும், மலையாளம் பேசட்டும், அவரவர் மொழி அவரவருக்கு. ஆனால் ஒன்றை இன்னொன்றின் மீது திணிக்காது என்று சொல்வதுதான் எங்கள் கொள்கை. அப்படி நினைச்சிருந்தோம்னா இன்றைக்கு தமிழ்நாட்டில் இந்த ஊர்ல நிறைய இருப்பாங்க, லட்சக்கணக்கான வட இந்தியர்கள் வேலை செய்யறாங்க. ஒரு ஹோட்டல்ல ஆரம்பிச்சு ரயில்வே ஸ்டேஷன் வரைக்கும் எல்லா இடத்துலையும் வட இந்தியர்கள் இருக்காங்க. அவங்களுக்கு யாராவது தொந்தரவு தரமா? கொஞ்சமாவது எந்த வகையிலாவது உதவியா தான் இருக்கணும். அந்த சாதாரணமா பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு உதாரணம் சொல்றோம். உத்தரப்பிரதேசத்திலிருந்து ஒரு தோழர் சைக்கிள்லேயே வர்றாரு. உத்தரப்பிரதேசம் எங்க இருக்கு? டெல்லி தாண்டி இருக்கு உத்தரப்பிரதேசம். அங்கிருந்து சைக்கிள்ல வர மனுஷனை, என்னையா வைத்தியமா நீ ஏன் அப்படி வந்தா ட்ரெயின்ல வரக்கூடாதா அப்படின்னா, காசு இல்லை, 2வது என்னோட சொத்தே சைக்கிள் தான், இதை விட்டுட்டு வர விரும்பல, நான் வந்துட்டேன். சரி, ஏன் இவ்வளவு தூரம் வரீங்க? எங்கேயாவது வேலை பார்க்கலாமே? இல்லைங்க, தமிழ்நாட்டில் மட்டும்தான்
வந்த உடனே வேலை கிடைக்குது. வேலை மட்டும் இல்ல, நியாயமா சம்பளம் தராங்க. சம்பளம் மட்டும் இல்ல, வேலை பார்க்குற இடத்துல எனக்கு 3 வேளை சாப்பாடும் போடுறாங்க. எனக்கு செலவில்லை என்ற காரணத்தால் என் குடும்பத்துக்கு அப்படியே அனுப்பிடுறேன். என் குடும்பம் ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இதோட நிறுத்தியிருந்தா சாதாரணம். அடுத்துதான் தமிழ்நாட்டின் பண்பாடு வெளிப்படுது. அவர் சொல்றார், நான் சாலையில் நடந்து போய் கொண்டிருந்தேன். அப்ப எதிர ஒரு பெண் நடந்து வந்தார், இளம் பெண். நான் வேறு மொழி பேசுகிறவன்னு தெரியாத அந்த பெண் என்கிட்ட கேட்டாங்க, அண்ணா இந்த சாலை சங்கர கோயில் போகும். எனக்கு புரியலங்கிறத விட நான் ரொம்ப திகைச்சிருந்தது காரணம், என்னை யாரும் இதுவரை அண்ணன் என்று அழைத்ததே இல்லை. என்ன ஊரியாதுன்னு நினைச்சுக்கிட்டு ஒரு கடைக்கு போய் உட்கார்ந்து ஏதாவது சாப்பிடலான்னு ஒரு ஆசை, வெளியில சாப்பிடலாமேன்னு. அந்த பரிமாறுறவர் சார் என்ன வேணும்னு இருப்பாருங்க. நான் அழுதுட்டேன். என்ன சாருங்கிறாங்க, அண்ணங்கிறாங்க. எங்க ஊர்ல என்ன மனுஷனா கூட மதிச்சது இல்லை. தமிழ்நாட்டை தவிர வேறு எந்த இடம் சிறந்த இடம் அப்படின்னு பேசுறாங்க. ஆக இங்கே வருகிறவர்களுக்கு வேலை தருகிறோம், சம்பளம் தருகிறோம், நியாயமான வாழ்வு, நிம்மதியான வாழ்வு தருகிறோம். இங்க சட்டம் ஒழுங்கு கெட்டு போச்சுன்னு பைத்தியக்காரர்கள் பேசுறாங்க. உத்தரப்பிரதேசத்தையும் பீகாரையும் போய் பாருங்க என்ன நடக்கிறது. எங்கெல்லாம் பாரதிய ஜனதா கட்சி ஆள்கிறதோ அங்கெல்லாம் நிம்மதி இல்லை. நமக்கு தர வேண்டிய நியாயமான பணத்தை வட மாநிலம், மன்னிக்கவும் டெல்லி நமக்கு தருவது இல்லை. நாம் வசூலித்து தருகிற வரி பணத்தையும் நமக்கு திருப்பி தரணும். நல்ல விவரமா கேட்கிறீங்க பெண்கள், மற்ற தோழர்களும் கேட்கிறீங்க. அதனால இதை மட்டும் சொல்றேன், இளைஞர்கள் ஊருக்கு சொல்லுங்கள் எப்படி வஞ்சிக்கப்படுகிறோம் என்பதை. நான் நாடாளுமன்றத்தில் அப்படியா பொருளாதாரம் பேசுறாங்கிறதுக்கெல்லாம் போல சுருக்கமா சொல்றேன். இப்ப இந்திய நாட்டுக்கு ஒரு ஆண்டுக்கு வருமானம் 100 ரூபாய் அப்படின்னு வச்சுக்கோங்க. அந்த 100 ரூபாயில தமிழ்நாடு தர்ற பணம் 9 ரூபாய். இப்படி தர்ற பணத்தை எல்லாம் வாங்கி அவங்க எல்லா மாநிலத்துக்கும் பிரிச்சு தரணும். அதான் கடமை. சரி, 9 ரூபாய் தர நமக்கு எவ்வளவு தராங்க தெரியுமா? 4 ரூபாய் தராங்க. நல்லா கவனிக்கணும். என்கிட்ட குறிப்புகள் இல்லை, இருக்கு, தேவையில்லை. 9 ரூபாய் கொடுக்குற நமக்கு 4 ரூபாய் தராங்க. உத்தரப்பிரதேசம் நம்மை விட பெரிய மாநிலம். நமக்கு 40 MP, அவங்களுக்கு 80 பேர். அந்த 80 பேர் இருக்கிற நாடாளுமன்றத்தில் இருக்கிற உத்தரப்பிரதேசம் 8 ரூபாய் தருது. நம்மளை விட குறைவா. அவங்க எவ்வளவு திருப்பி தராங்க தெரியுமா? 16 ரூபாய் தராங்க. 9 ரூபாய் கொடுக்கிறவனுக்கு 4, 8 ரூபாய் கொடுக்கிறவங்களுக்கு 16. ஏன்னா அங்க ஆள்றது பிஜேபி. பீகார் மாநிலம் 2,000 ரூபாய் தருது. அங்கேயும் அவங்க ஆட்சி செய்றாங்க, 10 ரூபாய் திருப்பி தருது. ஏன் இந்த ஓர வஞ்சனை என்று கேட்கிற துணிச்சல் நிறைந்த வீரனாக தளபதி அண்ணன் ஸ்டாலின் இருக்கிறார். அதுக்கு அவங்க என்ன பேசுறாங்க, இந்தி படிங்கிறாங்க, நாங்க முடியாதுன்னு சொல்றோம். நாங்க எங்களால உன்னால அடக்கவே முடியாதுன்னு சொல்லிட்டோம், முடியவும் முடியாது. இப்ப நான் பேசுற இந்த விஷயங்களோ இன்னும் வேறு விஷயங்களோ நான் ராஜபாளையம் ஜவஹர் மைதானத்தில் என்று பேசவில்லை. நாடாளுமன்றத்தில் நரேந்திர மோடிக்கு முன்னால் என்றும் பேசுவேன், ஐயா அமித்ஷாவுக்கு முன்னால் என்றும் பேசுவேன். அதுதான் திமுக. அண்ணா காலத்திலிருந்து அதுதான் நடக்குது. ஆக உங்களுக்காக போராடுவதற்கு டெல்லியில் எங்களை போன்றோர், உங்களுக்காக நல்லாட்சி நடத்துவதற்கு தளபதி அண்ணன் ஸ்டாலினை போன்றோர், அவருடைய பிரதிநிதியாக இந்த தொகுதியிலே உங்களுக்காக உழைப்பதற்கு தங்கபாண்டியனை போன்றோர் என்று நாங்கள் இத்தனை பேர் இருக்கிறோம். இப்ப நாங்க வந்திருக்கிறது ஆதரவு கேட்டுதான். நான் நிறைய பேசுறேன். அந்த அம்மா கெடியாரம் பார்க்கறாங்க, எனக்கு அதை விட முக்கியமா வேலை இருக்கு. இப்ப நான் இவ்வளவு நேரம் பேசினால சற்றேறக்குறைய 3/4 மணி நேரத்தை தாண்டிடுச்சு. போதும். இவ்வளவு நேரம் பேசினேன்னு யாரையாவது தரக்குறைவா பேசினா? தப்பு தவிர வார்த்தை தடுமாறல. ஏன்? நான் அண்ணா அறிவாலயத்திலிருந்து வருகிறேன். நான் திருச்சி சிவா அல்ல, திராவிட முன்னேற்ற கழகத்தின் பிரதிநிதி. உங்கள் பார்வைக்கு பட வேண்டும் என்று உயரமான இடத்தில் இருக்கிறேனே தவிர நான் உங்களை விட உயர்ந்தவன் அல்ல. நான் உங்களை போன்றவன். என் வார்த்தைகள் தங்கபாண்டியனுக்கு கொஞ்சம் அதிக வாக்குகள் வாங்கி தர வேண்டுமே தவிர என் வாய்க்கு வந்ததை பேசிவிட்டு போகக்கூடாது. எனவே தாய்மார்களே, பெரியோர்களே, இன்னும் 8 நாட்கள். 8 நாட்களில் வாக்குச்சாவடியில் நீங்கள் அளிக்கப் போகிற தீர்ப்பு தான் நாளைய நாடு யாரிடம் என்று. 5 ஆண்டுகள் ஆட்சி நடத்தி இருக்கிறோம். நல்லதை நிறைய செய்திருக்கிறோம். இன்னும் செய்ய வேண்டியது இருக்கிறது. ஏற்கனவே தமிழ்நாடு இந்தியாவின் முதல் இடத்தில் நிற்கின்றது. அதே இடத்தில் நிற்க, தமிழ் மொழி பாதுகாக்கப்பட, தமிழ்நாட்டு மக்களின் வாழ்வு மேம்பட 23ஆம் தேதி நீங்கள் வாக்களிக்க வேண்டிய வேட்பாளர் தங்கபாண்டியன்.
நீங்கள் வாக்களிக்க வேண்டிய நமது சின்னம் தாய்மார்களின் சின்னம், உழைப்பாளிகளின் சின்னம், இளைஞர்களின் சின்னம். வெற்றி விழாவிற்கு வருகிறேன், விரிவாக பேசுகிறேன். நன்றி, வணக்கம்.